எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாழை மரத்தினுடைய பயன்பாடுகளை இப்போ பார்க்கலாங்க. இந்த வாழை மரத்தின் இலை, தண்டு, காய், கனி அனைத்துமே நம்முடைய பயன்பாட்டிற்கு மிக மிக அவசியமானதுங்க. வாழைக்காய் முதிர்ந்தவுடன் வாழைக்காயை வெட்டி எடுத்துடுவோங்க. வெட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மரத்துகளை இப்படி துண்டாக வெட்டி இதில் பாருங்கள், இது போல் தண்டு இருக்கும். இந்த தண்டு பகுதியை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ நம்ம பல வகையான உணவுகள் சாப்பிடுவோம். அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் ஏதாவது முடியோ இல்லை தேவையில்லாதது ஏதாவது நம்ம குடலில் தங்கியிருந்தாலோ இந்த வாழைத்தண்டை சமைச்சு சாப்பிட்றப்போ அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடுங்க. அதே போல் இந்த வாழை மரத்தினை வெட்டின இதில் பாருங்கள், இது போல் தண்ணி தேங்கியிருக்கும். இந்த தண்ணியை எடுத்து நம்ம வடிகட்டி குடிக்கிறதுனால சிறுநீரக கல் கரையுன்னுட்டும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். இதனால் நமக்கு நிறைய பயன்களும் கிடைச்சிருக்கு. மற்ற பதிவில் பார்க்கலாம். நன்றி.